इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् श्री गुरुभ्यो नमः. பிரபோத சுதாகரம் 5 ஸ்லோகம் பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். 6வது ஸ்லோகத்துல இன்னைக்கு ஆரம்பிக்கும். போன ஸ்லோகத்துல நாம பார்க்கறது என்ன வந்தது விஷயம்? வைராக்கியம், ஆத்ம ஞானம், பக்தி, இது மூணும் முக்திக்கு சாதனமாக தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னார். அப்ப இப்போ முதல்ல சொன்னது வைராக்கியம் தானே. வைராக்கியத்தை தான் நிரூபணம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. போன ஸ்லோகத்துல தத்ர விராகா வித்ருஷ்ணதா புரோக்தா. திருஷ்டான ஆசை, ஆசை இல்லாம இருக்கும் நிலை, இதுக்கு வைராக்கியம்னு பேருன்னு பொதுவா சொல்லிட்டார். இந்த நிலைங்கிறது புதுசா வரணுமா இல்ல ஏற்கனவே இருக்கிறது தானா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அதாவது பொதுவா நமக்கு வைராக்கியம் இருக்குங்கிறதே தெரியாது. வைராக்கியம் இல்லை அப்படின்னு தான் நாம நினைக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? இந்த வைராக்கியமானது ஆசை இல்லாத ஒரு நிலை தானே. அந்த நிலை ஆத்மஸ்வரூபமாக நமக்கு எப்போதும் இருந்துட்டே இருந்தாலும் வேற ஏதோ ஒண்ணு அதை மறைக்கிறது. அது எது அதை மறைக்கிறது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். சாச்ச அகம் மமதாபியாம் பிரச்சன்னா சர்வதேகேஷு தத்ர அகந்தா தேஹே மமதா பாரியாதி விஷயேஷு. சா, அந்த வித்ருஷ்ணதா அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வைராக்கியமானது அகம் மமதாபியாம் பிரச்சன்னா. அகம் அப்படிங்கிற ஒரு அபிமானமும், மம என்னுடையது, அதாவது அகம்னா நான், மமனா என்னுடையது, நான் அப்படிங்கிற அபிமானத்தினாலையும் என்னுடையது அப்படிங்கிற அபிமானத்தினாலையும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த வித்ருஷ்ணதாங்கிற ஒரு நிலை இருக்கே, வைராக்கிய நிலையானது பிரச்சன்னா மறைக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேகேஷுன்னு கொண்டார். எல்லா தேகத்திலையும் இப்படிதான். எல்லா தேகத்திலையும் நமக்கு சாதாரணமா நம்ம எதெல்லாம் நம்ம உயிருள்ள பிராணின்னு சொல்றோமோ, மனுஷன்னு மாத்திரம் எடுத்துக்கூடாது. மனுஷன் மாத்திரம் இல்ல, மற்ற பிராணிகளையும் சரிதான். எதெல்லாம் உயிர் இருக்கோ அது அத்தனையும், அதெல்லாம் எதுலெல்லாம் நமக்கு இந்த ஆத்மஸ்வரூபம் இருந்துட்டு இருக்கோ அந்த ஆத்மஸ்வரூபத்திலே நியாயமாக அந்த நிலை இருந்துட்டுதான் இருக்கு. ஆனா இருக்கும் அந்த நிலையானது அகந்தா மமதா அப்படிங்கிற 2 அபிமானத்தினால மறைக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப இப்ப என்ன பண்ணணும்? எதனால அது மறைக்கப்பட்டு இருக்கிறதோ அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்படி வந்தது, என்ன, அதை எடுக்கலாமா? அந்த மறைவை எடுத்துட்டாக்க திருப்பி அந்த உண்மையான நிலை எப்பவும் இருக்கக்கூடிய நிலையை அடைஞ்சு விடலாமே. அதனால அகந்தா எதுல இருக்கு, மமதா எதுல இருக்குன்னு அதை பத்தின விவரங்கள் மேல வருது. தத்ர அகந்தா தேஹே, நான் அப்படிங்கிற ஒரு அபிமானம் இருக்கு. அது எதுல உண்டாகிறது, எதுல இருக்குன்னு கேட்டா தேஹே, தன்னுடைய சரீரத்துல நான்கிற பாவம் இருக்கிறது. ஏன் நாம கண்டுபிடிச்சிடலாம், இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. எல்லாருமே நான் தன் சரீரத்தை தான் சொல்லிக்கிறான். தன் சரீரத்தை காமிச்சதோ நான் அப்படின்னு சொல்லிக்கிறானோ இல்லையோ. சரீரத்தை பத்தி தான் அவன் உன்னை பத்தி சொல்லுன்னு சொன்னா சொல்றான். அப்படின்னா அவன் நான் எதை நினைக்கிறான்? சரீரம் நடக்கிறதுன்னு சொன்னா நான் நடக்கிறேன் அப்படிங்கிறான். சரீரம் சாப்பிடுறதுன்னு சொன்னா நான் சாப்பிடுறேங்கிறான். அப்ப இதெல்லாம் பார்த்தாக்க அவன் சரீரத்தை தான்
நான் அப்படிங்கிற பாவனையோடு வச்சுட்டு இருக்கான்னு தெரியுது. அதுதான் இங்க சொல்ற தத்ர அகந்தா தேஹே. தேகத்துல இந்த அகம் அபிமானம் வருது. இது அந்த வைராக்கியத்தை வரவிடாம தடுக்கிறது அப்படின்னா இருக்கிற அந்த நிலையை மறைக்கிறதுன்னு அர்த்தம். மமதா எதுல? மமதா பாரியாதி விஷயேஷு. அகந்தா ஒண்ணுலதான் இருக்கு, தேகத்துலதான் இருக்கு. ஆனா மமதாங்கிறது நிறைய இடத்துல இருக்கு. பாரியாதி விஷயேஷு, மனைவி, புத்திரன், இன்னும் கிரகம், தனம் எல்லாமே என்னுடையது என்னுடையதுன்னு வருது இல்லையோ. இது யாரு? இது என்னுடைய பையன், அது இன்னொருத்தனுடைய பையன், இது என்னுடைய பணம், இது என்னுடைய புஸ்தகம் அப்படின்னு மமத்தாங்கிறது நிறைய இடத்துல வருது. இது யாரு? இது என்னுடைய சத்ரு அப்படின்னு சத்ருவிலையும் நமக்கு ஒரு மமத்துவம் வந்து விடுறது. அவன் பிடிக்காத சமாச்சாரமா இருந்தா கூட அது என்னுடைய சத்ரு அப்படின்னு ஒரு மமத்துவம் வருது. அப்ப இப்படி பாக்குறச்சே இந்த மமதாங்கிறது இருக்கே, இது பாரியாதி விஷயேஷு. உலகத்துல நிறைய இடத்துல மமதா இருக்கு. இது நம்மளுடைய ஸ்வரூபத்தை மறைக்கிறது, இந்த அபிமானம். ஆகையால்தான் நமக்கு இந்த வைராக்கியம் வரமாட்டேங்குது. இது ரெண்டும் இருக்கிற பரியந்தான் வித்ருஷ்ணாங்கிறது வராது. சரி, இப்ப இந்த அகத்தையும் மமத்தையும் போகணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்பான். ஒன்று இருக்கு, நமக்கு இருக்கு, ஆனா இதை போக்கணும், என்னதான் செய்யலாம்? அதுக்கு ஒரே உபாயம் வேதாந்தம் சொல்லி கொடுக்குறது. என்ன சொல்லி கொடுக்கறதுன்னா, நீ விசாரம் பண்ணு, ஆத்ம விசாரம் பண்ணு. ஆத்ம விசாரம் பண்ணினேன்னா உனக்கு இது காணாம போயிடும், அகந்தாவும் போயிடும், மமதாவும் போயிடும். ஆத்மாவை ஒழுங்கா விசாரம் பண்ணி அது எதுன்னு கண்டுபிடிச்சேன்னா அப்போ உனக்கு தேகத்திலேருந்து நான்கிற பாவம் கழண்டுடும். அப்புறம் நான்கிறது தெரியாது, நான் இது தெரியாதான். அதே மாதிரி இந்த தேக மற்ற பாரியாதிகள்லாம் என்னுடையது அப்படிங்கிற எண்ணமும் விட்டு போகும். இந்த அகந்தா மமதா இது ரெண்டும் விட்டு போயிடுச்சுன்னு சொன்னா உனக்கு நிரந்தரமான வைராக்கியம் இருக்கும். ஏன்னா அதுதான் உன்னுடைய நிலை. வித்ருஷ்ணா அப்படிங்கிறது உன்னுடைய ஸ்வரூபம். இது புதுசா சம்பாதிக்க வேண்டிய ஒரு விஷயமே இல்லை. இது இருந்துட்டுதான் இருக்கு, மறைஞ்சிருக்கு. இப்ப ஆத்மாவை எப்படி விசாரம் பண்ணி கண்டுபிடிக்கிறது, எங்க ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கு சொல்றார் ஆரம்பி இப்படி, தேஹ கிமாத்மகோயம் கஸ் சம்பந்தோஸ்ய வா விஷயைஹி ஏவம் விசாரியமாணி அஹந்தா மமதே நிவர்த்தேதே தேஹ கிமாத்மகோயம். ஆமா, இந்த தேகம் இருக்கே, இது எப்படி வந்தது, இது என்னது, இது எப்படி நான் ஆச்சு, இது வந்துட்டு போறது, உற்பத்தி ஆறுது, வளர்றது, எல்லாம் தான் பண்றது. இது எப்படி, இது எப்ப எந்த மாதிரி வந்தது, இது என்னது அப்படின்னு விசாரிக்கணுமா? தேகத்தை பார்த்து தெரியக்கூடிய இந்த தேகம் என்னது அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சான்னா இவனுக்கு அது நான்கிற எண்ணம் போயிடுமா. விசாரிக்கிறவன் தானே நான். எதை பத்தி விசாரிக்கிறான்? தேகத்தை பத்தி விசாரிக்கிறான். அப்படி விசாரிக்கும் போது அந்த தேகம் அவனுக்கு நான் அப்படிங்கிறது தெரியாது, இந்த எண்ணத்துக்கு விஷயம் ஆகாது. அதே மாதிரி மமா அப்படின்னு சொல்றாளே, இது என்னுடைய பாரியா அப்படின்னு, அது எப்படி வந்தது, என்ன சம்பந்தம் இது? கஸ் சம்பந்தோஸ்யவா விஷயைஹி. இந்த பதார்த்தம் எப்படி என்னுடையதாச்சு, எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு விசாரிச்சு பார்க்க போனா, நன்னா விசாரிச்சு பார்த்தா ஒன்றும் சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடுமா. எப்படி ஆகும் தெரியுமா? இந்த தேகத்தை முதல்ல நான் அப்படின்னு இவன் நினைச்சுட்டானே, ஆனால் இந்த தேகத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் இருக்கே, அதெல்லாம் என்னோட சம்பந்தப்பட்டதாக ஆயிடும். அது எனக்கு என்னுடையது அப்படின்னு மமபாவத்துக்கு விஷயமாகும். இப்ப தேகத்தோட எனக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லையே, அது என்னதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டாக்க அப்ப என்ன ஆகும்? அதோட சம்பந்தப்பட்ட அந்த மனைவி, மக்கள், இவாளோட சம்பந்தம் ஆத்மாவுக்கு இருக்க முடியுமோ? இருக்க முடியாது. அப்ப அது எப்படி என்னுடைய ஆகும்? மாமா அப்படின்னு நான் சொல்லிக்க முடியாது இல்லையா? அதனால தேக கிமாத்மகோயம் அங்க ஆரம்பிக்கணும். அங்க விசாரத்தை ஆரம்பிச்சா அது ஆத்மா இல்லே, அது நான் இல்லே அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ எது நிஜமான நான்னு பார்க்க இவன் கடைசியில ஒரு ஆத்மாவில நிற்கும், இதுதான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் அப்படின்னு.
அதை பார்த்தா அது சச்சிதானந்த சுரூபமா இருக்கும், அசங்கமாக இருக்கும். அது எந்த விஷயத்தோடும் சம்பந்தப்படாதது. ஆக அது தேகத்தோடும் சம்பந்தப்படல, புத்திரபாரியாதிகளோடும் சம்பந்தப்படல. ஆக இது என்னுடையதும் இல்லை, அது நானும் இல்லை அப்படின்னு தீர்மானமா. அதைத்தான் சொல்றார். ஏவம் விசாரியமானி, இந்த மாதிரி அவன் விசாரம் பண்ணி ஆரம்பிச்சானே ஆனால் அகந்தா மமதே நிவர்த்தேதே, இந்த அகந்தாவும் மமதாவும் நிவர்த்தி ஆயிடுமாக்கும். இந்த விசாரிச்சு பார்க்க போனா அது விசாரத்தை தாங்காது, உடனே ஓடிப்படும், பயந்து அப்படியே மறைஞ்சிடும். விசாரிக்காம நீ பாட்டுக்கு இருக்கிற வரைக்கும் அது திருடமா ஸ்திரமா நிற்கும். நான்கிற எண்ணம் அப்படியே இருந்துட்டே இருக்கும். விசாரிக்காம இருக்கிற பரியந்தம் இதுதானே நானு அப்படின்னு தோணும். அதே மாதிரி இது என்னுடையதாச்சே அப்படின்னு தோணும். எப்ப விசாரிக்க போனானோ இது எப்படிப்பா என்னோடதாச்சே அப்படின்னு யோசனை பண்ணினா, ஓஹோ இது என்னோடது இல்லை அப்படின்னு உடனே அது மமத்துவம் காலி ஆயிடும். இதுதான் விசாரத்தோட விஷயம். விசாரம் பண்ணி ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சானே ஆனால் அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. சரி, தேகம் நான் இல்லைன்னு என்னவா சொல்ல முடியும்? தேகம் தானே நான் சொல்லிட்டு இருக்கேன், இத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன், பிறந்தத்திலே சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கா, நான்னா இதுதான் அப்படின்னு சொல்றானே, இதை எப்படி விசாரிக்கிறதுன்னா? அப்பா விசாரிக்கிறது நானே ஒரு வழி சொல்லி கொடுக்குறேன், அப்ப நீ பாரு இது நீதானான்னு. இந்த தேகம் எப்படி வந்ததுங்கிறது உனக்கு சொல்லி கொடுத்தேன்னா நீ கண்டுபிடிக்கணும் இது நான் தானா இல்லையா. அதுக்கு நீ புரிஞ்சுக்கோ. ஸ்திரீ பும்சோ சம்யோகாத் சம்பாதே சுக்ல சோணிதயோஹோ பிரவிஷன் ஜீவசனகைஹி ஸ்வகர்மணா தேகமாதத்தே. ஆதத்தேங்கிறது சரியில்லை, ஆதத்தே தான் கரெக்ட். அந்த மூணாவது இதா இருக்குன்னா நாலாவது இதா இருக்கு. ஸ்திரீ பும்சோஹோ சம்யோகாத் சம்பாதே சுக்ல சோணிதயோஹோ. ஒரு ஸ்திரீயும் புருஷனும் சேர்ந்துக்கும் போது சுக்ரம் சோணிதம் இது ரெண்டும் சேரும் போது அதுல ஜீவாத்மா பிரவேசம் செய்கிறான். அவன் அதுல பிரவேசம் செய்வதற்கு காரணம் ஸ்வகர்மணா தேகமாதத்தே, அவனுடைய கர்மா. ஆருடைய கர்மானா ஜீவாத்மா யாவும் பிரவேசம் பண்ண போறான், குழந்தையா பிறக்க போறானோ அந்த ஜீவாத்மாவுடைய கர்மா. அந்த கர்மாவாலே அவன் அதுக்குள்ள பூந்து, இவன் பூந்தாதான் மேற்கொண்டு அது தேகமாக வளரும். ஜீவாத்மா உள்ள போகிறதுன்னா அது ஒண்ணும் இல்லை, அது தேகம் வராது. அதனாலே பிரவிஷன் ஜீவகா சனகைஹி, மெதுவா உள்ள நுழைஞ்சிருவான். இவன் காத்துட்டே இருக்கான் ஜீவாத்மா, எப்படா பிறக்கிறது, இன்னொரு ஜென்மா வரணுமே அப்படின்னு அதோடைய கர்மாக்கள்லாம் அவனை தூண்டி விட்டு இருக்கு. ஆக இதான் சமயம் சொல்லி உள்ள பூந்துருவான். உள்ள பூந்து பார்த்தா அப்புறம் மெதுவா அவனுக்கு தேகாரம்பம் வரும். தேகமாதத்தே, அதுல தேகங்கிற பரிணாமம் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து எல்லாம் ஆக ஒரு தேகம் கிடைச்சு போகும். கர்ப்பவாசம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத சொல்றார். மாத்ரு குரு தரதர்யாம் கப மூத்திர புரீஷ பூர்ணாயாம் ஜடராக்னி ஜ்வாலாபிஹி நவமாசம் பச்சியதே ஜந்து. உள்ள போயிட்டான்னு சொன்னா உள்ள போயிட்டான் தான், குகைக்குள்ள போன மாதிரி தான். தரினா குகை. என்ன தரி எது இந்த குகைன்னு சொன்னா மாத்ரு குருதர தரி, அம்மாவுடைய தாயாருடைய அந்த வயிறு இருக்கே அதுதான் ஒரு பெரிய வயிறு, அதுக்குள்ள இவன் குகை, அதுதான் குகை, அதுக்குள்ள இவன் உள்ள இருக்கும்படியா ஆயிடுறது. மாத்ரு குருதர தர்யாம். அதுவும் எப்படி இருக்குன்னு கேட்டா சுத்தி நல்ல வாதாவரணம் இல்லை. கப மூத்திர புரீஷ பூர்ணாயாம், சுத்தி இருக்கக்கூடிய இதெல்லாம் நமக்கு பிடிக்காத விஷயமா இருக்கு. கபம் என்ன, மூத்திரம் புரீஷம் இதெல்லாம் தான் கூட இருக்கு. ஜடராக்னி ஜுவாலாபிஹி, ஜாடராக்னின்னு சொல்றோமே அது உள்ள இருக்கிறதுனாலதான் நமக்கு உடம்பு ஓடுறது. நம்ம சாப்பிடுற சாப்பாடு
அது சரியா ஜீரணமாயி அதுல இருந்து வரக்கூடிய ரசம் நம்ம சரீரத்துல கலந்தாதான் சரீரம் ஓடும். இல்லைன்னா இது அழுகி போயிடும், சரீரம் வேலை பண்ணாது. அதுக்கு ஜடராக்னி தான் வேலை பண்ணும். ஜடராக்னி உள்ள இருந்துட்டு அது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டெல்லாம் கரெக்டா அதை பாக்கம் பண்ணி எதை என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பார்த்து பண்றது, அந்த சரீரத்தை புஷ்டி பண்ணி வைக்கிறது. இப்ப அந்த ஜடராக்னி ஆனது உள்ள சூடா இருக்கு. ஜடராக்னியோட சூடு நமக்கு தெரியுமே, உடம்புலயே ஒரு சூடு இருக்கும், உள்ளுக்குள்ள இன்னும் நல்ல சூடே இருக்கும். அந்த சூட்டுல இது பாவம் பாக்கத்தை அடையிறதுங்கிற ஜடராக்னி ஜுவாலாபி, ஜுவாலை விட்டு எரியறதுன்னு இல்லை, அந்த உஷ்ணத்தை தான் ஜுவாலைன்னு சொல்றேன். ஜடராக்னியுடைய அந்த உஷ்ணம் இருக்கே, அந்த உஷ்ணத்தினாலே ஒரு 9 மாச காலம், நவமாசம் பச்சதே ஜந்து, அந்த உவக்குள்ள இருந்துட்டு அது பாட்டுக்கு பாக்கமாகும்படியா இருக்கு. அரிசிய வேக வைக்கிற மாதிரி பாவம் போயிட்டு இருக்கு. இது எதுக்காக இப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இப்படியாவது வைராக்கியம் வராதா அப்படின்னு ஒரு இந்த மாதிரி இருக்கணுமா அப்படின்னு தோணலாமோ இல்லையோ. அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஜென்மாவை எடுக்க வேண்டாம் அப்படின்னு தோணினா அதுக்கு என்ன உபாயமோ அந்த உபாயத்துல பிரவருத்தி வருமோன்னு ஒரு இதுதான் அதுக்காக சொல்றது. அதுக்கப்புறம் பாருங்க 9 மாசம் ஆயிடுத்து, நம்ம வெளியில வர நேரம். அப்ப என்ன ஆகும், தெய்வாத் பிரசூதி சமயே சிசு திரஷ்சீரதாம் யதா யாதி சஸ்திரைஹி விகண்ட்ய ச ததா பஹிரிஹ நிஷ்காஸ்யதேதி பலாத். சில சமயம் இப்படி ஆயிடும், துரதிருஷ்டம். என்ன ஆகும், அந்த பிரசவத்துக்கு முன்னாடி இந்த சிசுவானது அம்மாவுடைய வயத்துல குறுக்க வந்துருமா. திரஷ்சீனதாம் யதா யாதி, இது நேரம் இல்லாம குறுக்க சுத்தி சுத்தி வரைச்சே வேற மாதிரியா வந்துருமா. வந்துடுத்துனா ஆபத்துன்னு சொல்லி உடனே ஆபரேஷன் பண்ணிடுவாளாம். சஸ்திரைஹி விகண்ட்ய, அந்த காலத்திலேயே இதெல்லாம் சொல்லியிருக்கு. சஸ்திரம்னா அந்த ஆயுதங்கள், அந்த ஆயுதங்களை வச்சு பயத்தை கிழிச்சு சகா அந்த சிசுவானது பகிர் நிஷ்காசியத்தை, பலபூர்வகமாக அதிபலாத், பலாத்காரமா அதை வரமாட்டேன்னு சொன்னாலும் கேட்காம அதை பிடிச்சு வெளியில எடுத்துருவான். ஆக இல்லைன்னா அது வேற ஆபத்துல கொண்டு முடிஞ்சிடும். அதனால காப்பாத்துறதுக்காக டாக்டர்கள்லாம் என்ன பண்ணுவான்னு சொன்னா உடனே நெருக்கி எடுத்துருவான், அதுல இருந்து கிழிச்சு எடுத்துருவா வேத. சஸ்திரைர் விகண்ட்ய ச ததா பகிரிக நிஷ்காசியதே அதிபலா. அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னா வேற ஒரு விதமா வெளியில வரும்படியா இருக்கும். அசவா யந்திர சித்ராத் யதா து நிஸ்ஸார்யதே பிரபலைஹி பிரசவ சமீரைஷ்ச ததா யஹ் க்லேஷஹ சோப்ய நிர்வாச்யஹ. அவன் அப்படி வெட்டி எடுக்கலேன்னு சொன்னா அப்ப என்ன ஆகும், சுவாபாவிகமான ஒரு பிரசவம் ஏற்படும். பொதுவா இயற்கையான பிரசவம். ஆனா இயற்கையான பிரசவத்திலையும் கஷ்டம் இருக்கதான் இருக்கு. அந்த யந்திர சித்தம் யோனித்வார வழியாக இத இந்த சிசுவை உள்ள இருக்கக்கூடிய பிரசூதி சமீரம், ஒரு வாயு, பிரசவ வாயு, அதுவாக்கும் அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி வெளியில தள்ளியா. பிரபலமான அந்த பிரசவ வாயுவானது இதை பிடிச்சி வெளியில தள்ளும். வெளியில தள்ளினா இது வெளியில வந்துடும். அப்புறம் பிரசவம் பார்த்துருவான். அப்ப அந்த சமயத்துல அந்த சிசு படுற பாடு அதுக்குதான் தெரியுமா, அது சொல்லி முடியாதுங்கிறார். யஹ் க்லேஷஹ சோப்ய நிர்வாச்சியஹ. பாகவதத்துல இந்த விஷயத்துல ஒரு அத்தியாயமே இருக்கு. சிசு முதல்ல கொஞ்ச நாள் ஆயிடுத்து, கொஞ்சம் பெருசா ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா வயத்துக்குள்ள இருக்கும்போது அதுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருமா. நாம என்ன பண்ணினோம், இந்த மாதிரி ஆயிடுத்தே அப்படின்லாம் யோஜனை வருமா. யோஜனை வரும்போது அதுக்கு ஒரு வைராக்கியம் ஏற்பட்டு இனிமேல் நான் வெளியில வரமாட்டேன், இந்த பூமியில ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, நான் இங்கே இருந்துட்டே பகவத் பக்தி பண்ணி பகவானை தியானம் பண்ணி முக்தி அடைய போறேன், வெளியில வர உத்தேசமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா வெளியில என்ன பிரயோஜனம், திருப்பி இதே மாதிரி தானே
மாட்டிக்கணும். அதனாலே வெளியில வரவே வேண்டாம், உள்ளேயே நான் வந்து என்னை உத்தாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு இருக்குமா? இது யோஜனை பண்ணிட்டு இருக்கிறது இந்த பிரசூதி வாயு இருக்கே, அதை அப்படியே திருப்பி போட்டு வெளியில தள்ளிவிடும். அந்த கஷ்டத்துல அந்த பலத்துல இதனால இதுவோ பலகீனமா இருக்கா, அது போட்டு பெரட்டி எடுக்கும் போது, புயல் மாதிரி அது பெரட்டி எடுக்கும் போது இதனுடைய எல்லா ஞாபகமும் காணாம போயிடுமா. அதாவது பகவத் தியானம் எல்லாம் இருந்ததே, இனிமே வெளியில வர வேண்டாம், ரொம்ப வைராக்கியமாக இருக்கணும், இங்கேயே பகவத் தியானம் பண்ணணும் அப்படின்லாம் இருந்ததோ இல்லையோ, அது மொத்தமா அவ்வளவுதான் காலியாயிடும், ஒண்ணுமே இருக்காது. இப்படி அது வெளியில தள்ளி விட்டுடுச்சுன்னா இங்க எல்லாம் மறந்து போய் ஒரே அழுகையாதான் இருக்குமே தவிர, கத்துமே தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இனிமேல் அதுக்கு ஞாபகங்கள்லாம் எல்லாம் போயிடும், ஒன்னும் ஞாபகத்துக்கு வராது. அந்த மாதிரி ஒரு நிலையை சொல்றது. அதுதான் ததா யஹா, அது ரொம்ப பயந்து போயிடும் அந்த சமயத்துல, அது வெளியில தள்ளும் போது, எங்க இருந்தோ நம்மளை பிடிச்சி தள்ளுறதே அப்படின்னு. ஆக இந்த விதத்துல அந்த கிளேசம் இருக்கே, அதை சொல்லி முடியாது. அனிர்வாச்சியா. பிறந்ததுக்கு அப்புறமும் அப்படிதாங்க இருக்கு. பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, பதே பதே ஏதாவது ஆபத்து வந்துட்டே இருக்கு. ஆதி வியாதி வியோகாத்மீய விபத் கலஹ தீர்க்க தாரித்ர்யைஹி ஜன்மானந்தரமபி. ஜன்மானந்தரம்னு இருக்கணும், ஒரு நாள் விட்டு போயிருக்கு. ஜன்மானந்தரமபி யஹ கிளேஷஹ கிம் ச சக்யதே வக்தும். பிறந்ததுக்கு அப்புறமா இந்த குழந்தையோட கிளேசம் என்ன குறைச்சு குறைவாவா இருக்கு, நிறைய இருக்க. ஆதிஹி, ஆதிங்கிறது மனசுல ஏற்படக்கூடிய கஷ்டம், அதுக்கு ஆதின்னு பேரு. பும்ஸ்யாதிர் மானசீவியதா அப்படின்னு சொல்லியிருக்கு அமிர்தத்துல. ஆக ஆதிஹி அப்படின்னு சொன்னா மனசுல வரக்கூடிய கஷ்டமானது, கஷ்டம், இதுக்கு வியாதின்னு பேரு. மானசிகமான சந்தாபம். வியாதிங்கிறது சரீரத்துக்கு வரக்கூடிய ரோகம், மனசுக்கு ரோகம், அப்புறம் சரீரத்துக்கு ரோகம். சரீரம் நல்லா இருக்கும், ஆனா மனசு ஏதோ கஷ்டமா இருந்துட்டு இருக்கும், அப்படிலாம் இருக்கும், அதுதான் ஆதி. அப்புறம் வியாதி, மனசுக்கு அந்த கஷ்டம் வந்துடுச்சுன்னா சரீரமும் கொஞ்சம் கொஞ்சமா பலத்தை இழந்துடும், இப்படி இருக்கு. அப்புறம் வியோகம், ரொம்ப பிரியமானவாள்லாம் கடைசியில போடுவா, கொஞ்ச நாள் கழிச்சு அது வியோகம் ஆயிடும். அப்பா அம்மா வாள்லாம் ரொம்ப பிரியமானவா, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு காணும், எல்லாம் போயிடும். இதுக்கு வியோகம்னு பேரு. பிடிச்சவாள்லாம் நம்மளை விட்டு பிரிஞ்சு விடுவாளாம். அப்புறம் ஆத்மீய விபத்து, இவன் தன்னுடையவதுன்னு யாரெல்லாம், தன்னுடையவாள் நம்மளவாள் அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சிருக்கானோ அவளுக்கெல்லாம் ஏதாவது கஷ்டம் வந்து சேருமா. விபத்து, தனக்கே கூட விபத்து வரும், ரெண்டையும் சேர்த்துக்கலாம். ஆத்மீய விபத்துன்னு சொல்லி தனக்கு வரக்கூடிய ஏதாவது கஷ்டங்கள் வரும், ஆபத்து வரும். இவனை சேர்ந்தவா, இவனுக்கு ரொம்ப முக்கியமா வேண்டிய வாழ்க்கெல்லாம் வரும். அதுக்கப்புறம் இதோடு இல்ல, கலகா, கொஞ்சம் பெரியவனா ஆயிட்டான்னா அப்புறம் சண்டை எல்லாம் போட ஆரம்பிச்சிருவான், கலகங்கள்லாம் வந்துடும். பிடிக்காது, அவனை பிடிக்கல, இவனை பிடிக்கல, ஆஹா குத்தம் ஏதாவது கண்டுபிடிச்சு சண்டை போடுறது, இதெல்லாம் வேற நடக்கும். ஆனா கலகம் போட்டா திருப்தியா இருக்காது. யாரு கலகம் பண்ணினாலும், கலகம் பண்றவாளுக்கே கூட அது திருப்தியா இருக்கும்னு சொல்ல முடியல. ஏன்னா கலகம் பண்ணினதுக்கு அப்புறம் கோபத்தோட கலகம் பண்ணிடுறான், கலகம் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லை, ஆனா கோபத்துல பெருசா சண்டை போட்டு விடுவான். சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வந்தது பலம் அப்படின்னு பார்த்தா, மனஸ்தாபத்தோட நின்றுட்டு இருக்குமே பேரு ஒன்றும் பெருசா பலம் இல்லை, மனசுதான் கெட்டு போயிடும். போட்ட சண்டை ஞாபகம் இருந்துட்டே இருக்கும், புத்தியில இருந்துட்டே இருக்கும். ஆக அந்த விதத்துல கலகங்கிறது ஒரு பெரிய கஷ்டம். கலகம் இல்லாம இருந்தா சௌஷமா இருக்கலாம், ஓரளவுக்கு நிம்மதி இருக்கும். நிம்மதியை கெடுத்துரும் இதெல்லாம், சாந்திய. அப்புறம் தீர்க்க தாரித்ரீஹி, ரொம்ப நாள் ஏழையா இருக்க முடியாதுமா, இந்த மாதிரியும் வரும். பிராயகா முந்தியெல்லாம் ஜனங்கள்லாம் ஏழையாதான் இருந்திருக்கான்னு தெரியுது. அதுலயும் விசேஷமா நம்ம பாக்குறச்சே வைதிகாலா இருந்தவா எல்லாமே ஏழையா இருந்திருக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கா அப்படிங்கிறது தெரியுது பாக்குறதுல. அதுக்கப்புறம் அவெல்லாம் தன்னுடைய பிள்ளைகள்லாம் அப்படி ஏழையா இருக்கக்கூடாது, பணத்துக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் வழிமாறினான்னு வேற சொல்றது உண்டு. அப்படிலாம் இருக்கு.
ஆக தீர்க்கமான தாரித்யம் கடைசி பரியந்தம் அந்த தாரித்யம் விடாம துரத்துமா. இந்த தாரித்யம் எல்லாம் பார்த்தா ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. ஆக தீர்க்க தாரித்ரீஹி ஜன்மானந்தரமபி யஹ் கிளேஷா. இது ஆயுசு கூட இருக்கே, இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு இருக்கே, ஆதி வியாதி வியோகம் கலகம் தாரித்யம் இதெல்லாம் எல்லா காலத்துலயும் இருந்துட்டு தானே இருக்கு. மரண பரியந்தம் இது ஒன்றும் விட்டு போற மாதிரி தெரியல. ஆக இது அப்பப்போ வந்துட்டே இருக்கு. இதனால வரக்கூடிய அந்த கிளேசம் இருக்கு, அந்த கிளேசத்தை சொல்ல முடியாது. அதுவும் ரொம்ப கிளேசம் ஜாஸ்தியா தான் இருக்கு. நர பசு விஹங்க திரியக் யோனீனாம் சதுரசீதி லக்ஷாணாம் கர்ம நிபத்தோ ஜீவஹ பரிப்ரமன் யாதனாஹ புங்க்தே. இதுவும் கொஞ்சம் நல்ல ஸ்லோகமா இருக்கு, பயங்கரமா ஸ்லோகமா. அதாவது இந்த மனுஷ சரீரத்துக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா, இந்த மனுஷனாக வரத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஜென்மாக்கள்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சொல்றார். நர முன்னாடி மனுஷனாகவே இன்னொருத்தர் பிறந்திருப்போம் நிச்சயமா. பசு விஹங்க திரிய கியோனினா, அதாவது நால்கால உள்ள பிராணிகளாக இருக்கிறது பசு. விஹங்கன்னா பறக்கக்கூடியது பக்ஷி, பக்ஷி யோனிகள். இதை தவிர்த்து பாக்கி திரிய யோனிகள்லாம் எத்தனையோ இருக்கு. ஊர்ந்து போகக்கூடியது பாம்பு போக்குவரத்து எல்லாம் எவ்வளவு இருக்குன்னா சதுரசீதி லக்ஷானாம் யோனினாம். சதுஹு அசீதி 84 லட்சம் இந்த ஜீவன் யோனிகள்லாம் இருக்கான். மொத்தம் எல்லாத்துலயும் சேர்த்து பசுக்கள் விஹங்கா திரியக்கு இதெல்லாம் பார்த்தா மொத்தத்துல கணக்கு பண்ணி பார்த்தா இவ்வளவு வரும். இது எல்லாமே இவனுக்கு பழக்கமானதா இருக்கான். இதுல எல்லாம் கர்ம நிபத்தோ ஜீவஹா பரிப்ரமன். இத்தனை யோனிகளும் இவன் வந்து ஜென்மா எடுத்து அதுல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். எல்லாமே இதுக்கு தெரியுது. ஒரு இடத்துல பாஷ்யக்காரர் எழுதுறார், இந்த குரங்கு குட்டி பிறக்கிறதோ இல்லையோ, இது பிறந்த உடனேயே சடார்னு அந்த கத்து விடுறது. எந்த இதை கத்துக்கிறேன்னா, குரங்கு வந்து அம்மாவுடைய வயத்தை அப்படி கெட்டியா பிடிச்சிக்கும். ஏன்னா ஒரு மரத்துல இன்னொரு மரத்துக்கு அது தவி போகணும் இல்லையா, அம்மா குரங்கு. அந்த குரங்கு அப்படி தவிர்ச்ச குழந்தைய எப்படி தூக்கின்னு போகும்? அதுக்காக இந்த குழந்தையானது அம்மாவுடைய வயத்தை கெட்டியா பிடிச்சுக்கும். இப்போ இது நன்னா பிடிச்சுன்னு விடுறதுன்னா இது இங்க இருந்து அந்த மரத்துக்கு தாவும், சரியா போட்டு கீழே விழாம இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த குட்டிக்கு இவ்வளவு நன்னா எப்படி பிடிச்சுக்க தெரிஞ்சுது இல்லையா? உடனே ரொம்ப சீக்கிரமா கத்துன்னு விடுச்சே அப்படின்னு கேட்டா பாஷ்யக்காரர் சொல்றார், இதுதான் பழக்கமான விஷயம் தானேன்னு. எப்ப பழக்கமாச்சு? இப்பதானே பிறந்ததுன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மா எடுத்தாச்சு, அதுல எத்தனை தடவை குரங்கா வந்திருக்கோம் இல்லையா, குரங்கா வந்திருக்கோம். அதனால அதெல்லாம் நிறைய பழக்கமா இருக்கு, சட்டுன்னு முடிஞ்சிடுறது. அதனால அதை கத்துக்கிறதுல சிரமம் இல்லை. அந்த விஷயத்தை அந்த சம்ஸ்காரம் அப்போ உத்புத்தமாயிடுறது, கரெக்டா பிடிக்கிறது. அப்படின்னா பாருங்க, இந்த குரங்கு ஜென்மா எடுத்து புண்ணிய பாபத்தை அனுபவிக்க முடியாது. அதாவது புண்ணிய பாபத்தை பண்ண முடியாது, அனுபவிக்கிறான், அந்த பலத்தை அனுபவிக்கலாம். ஆனா புண்ணிய பாபத்தை பண்ண முடியாது. குரங்கு ஜென்மாவை எடுக்கணும்னு சொன்னால் அவன் வந்து ஏற்கனவே மனுஷ ஜென்மாவில இருந்துட்டு தான் புண்ணிய பாபத்தை பண்ணியிருக்கணும். குரங்கா இருந்துட்டு புண்ணிய பாபத்தை பண்ண முடியாது. ஆக இவன் பண்ணின புண்ணிய பாபத்துக்கு பலனாக இவன் குரங்கு ஜென்மா எடுக்கிறான். மனுஷனை தவிர்த்து இந்த பசு விஹங்க திரிய யோனிகள் சதுரசி அசீதி லட்சம்னு சொன்னாரு, கணக்கு பண்ணாரு. இத்தனை யோனியும் யாருக்குன்னு கேட்டா இந்த மனுஷனுக்கு தான். அவன் மனுஷனா இருந்துட்டு செய்யக்கூடிய அந்த புண்ணிய பாபத்துக்கு பலனாதான் இத்தனை யோனிகளை அடைய முடியாது. அந்த யோனியில இருந்துட்டு ஒரு புண்ணிய பாபத்தையும் அவன் பண்றது கிடையாது. ஆக மனுஷன்தான் பாவம் தன்னுடைய மனுஷ ஜென்மாவை இப்படி எல்லாம் பண்ணி அவ்வளவு யோனியை அடையும்படியாக இருக்கு. அதனாலதான் சொன்னார், கர்ம நிபத்தோ ஜீவஹா பரிப்ரமன். மனுஷனா இருந்துட்டு இந்த மாதிரி எத்தனை தடவை எல்லாம் பண்றான், ஒரு தடவை 2 தடவை
உன் பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்கான், சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கானா. பரிபிரமன்னு யாத்தனா யாத்தனா புங்கே. யாத்தனா பெரிய யாத்தனையா இருக்கு. யாத்தனைன்னு சொன்னா நரக்கத்துல வர தீவிர வேதனா. யாத்தனா தீவிர வேதனான்னு சொன்ன மகத்தான துன்பம். மனுஷ ஜென்மாவில ஒரு தடவை தப்பு பண்ணிவிடுறான், அதுக்கு எத்தனையோ யோனிகள்ல கஷ்டப்பட்டு எல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு, துக்கத்தை அனுபவிக்க முடியாது. அதுக்காகத்தான் சாஸ்திரத்துல தாம் பண்ணின தப்புக்கு பிராயஷ்சித்தம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. பிராயஷ்சித்தம் பண்ணிட்டானா இது குறையும், இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். பிராயஷ்சித்தமோ இல்ல தண்டனை வாங்கிக்கிறது. தப்பு பண்ணினவாளுக்கு அரசாங்கம் தண்டனை கொடுக்கும். அந்த தண்டனையை கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, தப்பு பண்ணினவனுக்கு லாபம், அது நியாயமா லாபம். தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சிக்கப்படாது, நியாயமா இவனே போய் தண்டனையை கேட்டு வாங்கிக்கணும். இந்த மாதிரி பண்ணியாச்சு, தப்பு நடந்து போச்சு, ஆகையால தண்டனை கொடுத்துருங்கோ அப்படின்னு கேட்டு வாங்குறது அவனுடைய புத்திசாலித்தனம். ஏன்னு கேட்டா, இல்லைன்னா அது எத்தனை ஜென்மாவுக்கு இழுத்துட்டே போகும். ஆக ராஜா அதுக்காக நியமிக்கப்பட்டவன், அவன் இவனுக்கு தண்டனையை ஏற்படுத்தி கொடுத்துட்டா இவன் சுத்தமாயிடுவான், அந்த தப்புல இருந்து வெளியில வந்துருவான் இல்லையா. ஆக சுத்தப்படுத்துறதுக்கு சாஸ்திரம் அப்படி ஒரு வழியை கொடுத்துருக்கு. அதனால இந்த மாதிரி தப்பான பிறவிகள் ஏற்படாம இருக்கணும், ஜென்மாக்கள் வராம இருக்கணும்னு சொன்னா தெரிஞ்ச தப்புக்கு உடனே பிராயச்சித்தத்தை பண்ணிடுறது தேவையில்ல. அதனால கர்மம் எப்படியா இருந்தாலும் கர்ம நிபத்தோ ஜீவகா, கர்மாவால கட்டப்பட்டுதான் இருக்கு, அதுக்கு கட்டுப்பட்டுதான் இந்த ஜீவன் இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி சம்சாரங்கிறது வந்துட்டு இருக்கு, சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. சரமஸ்தத்ர நிருதேகா தத்ர அக்ரஜன்மான்வயோத்பத்தி ஸ்வகுலாச்சார விசாரஹா ஸ்ருதி பிரச்சாரஸ்ச தத்ராபி. இப்படி எத்தனையோ ஜென்மாக்கள் எடுத்து அதுல அவன் பண்ணின அந்த பாபத்தை எல்லாம் கழிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில இந்த மனுஷ தேகம் வருமா. ஆக மனுஷ தேகத்துல நம்ம பிறக்கிறது ரொம்ப அபூர்வம், சாமான்யமா வருது இல்லை. இவன் என்ன பண்ணியிருக்கானோ, இவன் பண்ணின காரியத்துக்கு மனுஷ தேகம் கிடைக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அதுக்கு இந்த மாதிரி நிறைய யோனிகள்லாம் ஒரு அளவுக்கு கழிஞ்சதுக்கு அப்புறம் மனுஷ தேகம் வரும். அதையாவது ஜாகிரதையா பாத்துக்கணும். இந்த மனுஷ தேகத்துக்கு தானே மறுபடியும் புண்ணிய பாபங்கள்லாம். ஆக இவன் பாபம் பண்ணாமல் புண்ணியத்தை பண்ணிட்டு அப்படி இருந்தான்னா மேல பழிச்சு போலாம். சரமஸ்தத்ர நிருதேகா, அதுலயும் தத்ர அக்ரஜன்மான்வயோத்பத்தி. அக்ரஜன்மா அப்படின்னா ஒரு உயர்ந்த குலத்துல பிறக்கணும், அதாவது பிராமண குலத்துல பிறக்கிறதுன்னு சாஸ்திரம். அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி புண்ணியமானம் அப்படின்னு சொல்றான். ஸ்வகுலாச்சார விசாரகா, அந்த பிராமண ஜென்மாவில பிறந்ததுக்கு அப்புறமும் தன்னுடைய குலாச்சாரத்தை தெரிஞ்சுண்டு அதுல விசாரகான்னு சொன்னா அதை அனுஷ்டிக்கிறதுன்னு அர்த்தம். அதுல சரணம் பண்றது, சஞ்சாரம் பண்றது, அதை அனுஷ்டிப்பது. பிறந்துட்டானேங்கிறதுக்காக அத்தனை பேரும் பிராமணன்லாம் தன்னுடைய ஆச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கான் அப்படி இல்லையே, இப்படி தெரியல. அதனால பிறந்து தன்னுடைய ஆச்சாரத்தை தெரிஞ்சுண்டு அதை அனுஷ்டானத்துல வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது அதை விட வசத்தியான விஷயமா. அதுக்கு மேல ஸ்ருதி பிரச்சாரஸ்ட, வேதங்கள், ஸ்ருதினா வேதம், வேதங்கள் சொன்ன விதத்திலே தன்னுடைய வாழ்க்கையை வச்சுக்கிறது அப்படிங்கிறது இருக்கே, அது சொன்ன கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணி நடந்துக்கிறதுங்கிறது இருக்கே, இது இன்னும் விசேஷமானது. அதனால இந்த வசத்தியா சொல்றதுல என்ன தாற்பயம்னு கேட்டா, ஒரு சமயம் அந்த மாதிரி வசத்தியான ஜென்மா வந்திருக்குன்னு சொன்னா அதை நிச்சயமா வீணாக்கிடப்படாது, அதை நல்ல விதமா உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றார். 14 ஸ்லோகம் ஆயிடுத்தோம், அடுத்த கிளாஸ்ல வச்சுப்போம்.